ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபெரியவா பாதம் போற்றி. விநாயகர் ஸ்லோகம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மூஷிகவாகனமோதகரத்னவிலம்பிதசூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம அபிராமி நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம 6வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த 6வது பாடலை பார்க்கறதுனால என்ன பண்ணனா, நம்ம தொடர்ந்து ஜபம் தியானம் இதெல்லாம் செய்கிறதுனால அதுக்குண்டான பூரண பலன் நமக்கு கிடைக்கும். அது இந்த பாடல் பாடுறது மூலமாக நமக்கு அது அந்த பலன் நமக்கு கிட்டும். அந்த பாடல் என்னென்னா, சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததியே. இந்த பாடலுடைய பொருள், செக்கச்சிவந்த திருமேனி திகழும் அபிராமி அன்னையே, உன்னுடைய ஒளிமிகும் திருவடி தாமரை பூத்த பாதங்கள் என் தலைமேல் திகழ்கிறது. உன் மூல திருமந்திரம் என் நெஞ்சில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உன்னை தினம் தொழும் திருவடியார்களுடன் கலந்து ஆராய்ந்து எந்நேரமும் நான் பாராயணம் செய்வது நின்னை ஏற்றி புகழும் ஆகம நிலையே ஆகும். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலை இன்னொரு முறை பாடுறேன். சென்னியது உன் பொற் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததியே. இந்த பாடல் பாடுறதுனால என்ன பலன்னா, நம்ம தொடர்ந்து ஜபம் மந்திரம் இதெல்லாம் பண்ணுறதுடைய பூரண பலன் நமக்கு கிடைக்கும். குருவாழ்க குருவே துணை. காஞ்சி மகாபெரியவா பாதம் போற்றி.